பட்டுக்குட்டி என்ன பண்ற? அப்படியே துவைச்சு போட்டோம், நேரம் இல்லை மடிக்கிறதுக்கு. இப்போ மொத்தத்தையும் உட்காந்து மடிச்சுட்டு இருக்கிறோம். இது கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க, இப்போ இன்னும் ஒரு லோடு இங்கே போயிட்டு இருக்குது. வெளியே புது துணிங்க காயுது. என்னன்னா நிறைய வேலைகளில் நம்மளால் மடிக்க முடியல. இப்போ உட்காந்துட்டோம், இன்னைக்கு மடித்து நம்ம ஏற கட்டி வைக்கிறதே சரின்னு சொல்லிட்டு. அது பட்டுக்குட்டி வருது. ஆமாம் ஆமாம், இவ்வளோ துணிங்க பாருங்க. இதுலேயே அப்பாவது கொஞ்சம் கம்மி, ஏன்னா அப்பாவது அப்பப்போ நான் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டால் அவர் மடித்து அழகாக அடிக்கிடுவார். இப்போ இந்த துணிகள் தான் மடித்து எப்போ ஏற கட்ட போகிறோம்னு தெரியல. எவ்வளோ துணி பாருங்க. ஆமாம், இப்போ மடித்து அடுக்கணும். இப்போ ஒவ்வொன்றா, ஆமாம், ஒவ்வொருத்தர் ரூமில் எடுத்துன்னு போய் வச்சு அவங்கவுங்க எடுத்து வச்சுப்பாங்க. இங்கேயே அடிக்கிட்டாலும் எடுத்துன்னு போய் வச்சுப்பாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி துணி சேர்ந்து போயிடுமா? நீங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராவாக பூஜா குட்டிக்குன்னு ஒரு ரூம் போட்டதால் அவள் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் இந்த ரூமை நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக சொல்கிறேன்னா அம்மா? அக்சஸ் தானே, நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதுதான் சொல்கிறேன்ப்பா. என்னம்மா வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாண்டாம்மா, நிறைய பேர் வந்து ரொட்டீன் விளாக்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த துணியை மடிச்சு ஏற கட்டிடலாம்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்துருக்கிறேன். நிறைய வேலைகள் காரணமா அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. மடிச்சு வச்சுட்டோம்னா திருப்பி டென்ஷன் இல்லாம இருக்கும். அப்புறம் வாஷிங் மிஷின் நிறைய பேர் எங்கம்மா வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நீங்க பாருங்க, நம்ம இந்த பூஜா குட்டி ரூம் இருக்கு இல்லையா, இதுலதான் வச்சிருக்கோம். கதவுக்கு பின்னாடி போயிடும். கதவுக்கு பின்னாடி அது பாட்டுக்கு மறைவா இருக்கும். நம்ம பாட்டுக்கு துவைச்சி போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு காஞ்சிரும், எத்தனை வந்து. ஆனா டெய்லி மடிச்சிட்டோம்னா இந்த இவ்வளோ கஷ்டம் இருக்காது. என்ன பண்றது, கொஞ்சம் வேலையால நம்மளால அதை டெய்லி பண்ண முடியாம போயிடுச்சு. இனிமேல் மடிச்சு ஏற கட்டிடணும், சரியா? இந்த 2026ஓட ரிவால்வேஷன் வந்து ரெசல்யூஷன் வந்து டெய்லி துணியை டெய்லி மடிச்சிடுறது அப்படின்னு தான். நீங்க மடிச்சிட்டு தானே இருந்தீங்க, நடுவுல வேலை இருந்தோம். அந்த வீடு வரைக்கும் ஒரே சிங்கிள் ரூம்டா, அதனால நம்ம மடிச்சிட்டோம். இப்ப மேல தனியா இருக்கனால நாங்க கண்டுக்க மாட்டோம். மறந்தும் போயிடுது அந்த டெய்லி வேலைகள்ல. இது ஞாபகம் வர மாட்டேங்குது. இனிமேல் அலாரம் வச்சு துணி மடிக்க போறேன் நான். ஏன்னா அப்பதான் இல்லைன்னா வந்து அந்த வீட்டுல என்ன பண்ணுவோம், பாய போடுவோம், டிவி பார்த்துட்டு ஜாலியா மடிச்சிருவோம். இங்கேயும் அப்படிதான் வேணா வச்சு. இந்த பாருங்க டிவி யூனிட்லாம் இங்க பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டிவி யூனிட்லாம் இருக்கு. அதை இப்படி இழுத்தோம்னா டிவி வந்துரும். இங்க பிளக் பாயிண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. சோ பயன்படுத்தும் போது பயன்படுத்தணும். அதுக்குள்ள அவங்கவுங்க துணிய இனிமேல் என்ன பண்ண போறோம்னா அவங்க ரூம்ல ஒரு அழுக்கு கூட வச்சுட்டு ஒரு வாரம் சேர்ந்ததும் துவைச்சி அப்படியே அவங்க ரூம்ல எடுத்துட்டு போய் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு.